வெல்கம் டு ஜெயம் 88 சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 12ஆம் வகுப்பு உயிரியல் மற்றும் தாவரவியல் மாணவர்களுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, உயிரியல் பாடத்தில் முதல் பாடமான தாவரங்களில் பாலிலா மற்றும் பாலினப்பெருக்கம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் ஒரு மதிப்பெண் வினா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏற்கனவே புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண், 2 மதிப்பெண் வினாக்கள், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் வழியாக போய் பாருங்கள். ஸோ இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்வேர்டு பார்க்க போகிறோம். இது முக்கியமான ஒன்வேர்டு. ஃபஸ்ட்டு ஒன்வேர்டு பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் எது மகரந்த மடல்களுக்கு இடையில் காணப்படும் வளமற்ற திசு பகுதி? ஆன்சர் வந்து இணைப்பு திசு. ரெண்டாவது ஒன்வேர்டு காந்த்ரோஃபில்லி எனப்படுவது அப்படின்னா என்னன்னா வண்டுகள். ஆன்சர் வண்டுகள். வண்டுகள் மூலமாக நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு பேர் தான் என்னது? காந்த்ரோஃபில்லி. ஸோ அடுத்து வங்கத்தின் அச்சுறுத்தல் என்று அழியப்படுவது எது? ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் என்னது? ஐகோர்னியா கிராசிபஸ். நாலாவது ஒன்வேர்டு வேரின் மூலம் தலைவலி இனப்பெருக்கம் காணப்படும் தாவரம் எது? முறையா. வேர் மூலமாக தலைவலி இனப்பெருக்கம் எது மேற்கொள்கிறது அப்படின்னா முறையா. அடுத்து அஞ்சாவது ஒன்வேர்டு பொலினியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. பொலினியம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் 11லேயே படிச்சிருக்கீங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு 12th போர்ஷன்லேயும் வருது. பொலினியம் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு எருக்கு. ஆன்சர் என்னது? எருக்கு. நெக்ஸ்ட் ஒன்வேர்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் எது வந்து கரெக்டான பேர் அப்படின்னா ஆன்சர் சூல் திசு பெரிஸ்பெர்ம் அப்படிங்கிறது தான். சூல் திசு தான் என்னவா நமக்கு மாறுது அப்படின்னா பெரிஸ்பெர்மாக மாறுது. மற்றது எல்லாமே ராங்காக இருக்குது. அடுத்து ஏழாவது ஒன்வேர்டு மயோசோட்டிஸ் தாவர மகரந்த துகள்களின் அளவு. இது உங்களுக்கு புக்குக்கு பின்னாடியே இருக்கும். 10 மைக்ரோமீட்டர் முதல் 200 மைக்ரோமீட்டர் வரை. செல்சார் கருவுன் திசுவிற்கு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு ஹீலியாந்தஸ். எடுத்துக்காட்டு ஹீலியாந்தஸ். உறை குளிர் பாதுகாப்பிற்கான உகந்த வெப்பநிலை என்ன? -196 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 10வது ஒன்வேர்டு பெண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் எது? பெண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் எது? செயல்படும் பெருவித்து. ஓகேவா? ஸோ இதே மாதிரி முக்கியமான ஒன்வேர்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.